என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு ஃப்ளைட் வந்திருக்கு. அந்த ஃப்ளைட்டில் 205 இந்தியர்கள் சட்டவிரோத குடியேறிகளாக அமெரிக்காவில் இருந்தவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் சட்டவிரோதமாக எப்படி சார் போக முடியும்? டொனால்டு ட்ரம்ப்போட தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமான தேர்தல் வாக்குறுதி கள்ளத்தனமாக அமெரிக்காவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை வெளியேற்றுவேன் அப்படின்னு சொன்னது. இதுக்கு பெருமளவு அமெரிக்க மக்கள் ஆதரவு தெரிவித்து அவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல் காரணமே இல்லீகல் இமிகிரன்ஸை ஒழிப்பேன்னு சொன்னதுதான். அமெரிக்க பல்கலைக்கழகங்களோட முதல் மார்க்கெட்டிங் டெக்னிக் இந்தியா தான். இப்போ இந்தியா சைனா ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் படித்தாங்கன்னா அவங்க கட்டுற கட்டணம் கம்மி கட்டணம், இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீஸ்னு பேர். ஓகே, அவங்க கிட்ட உதாரணத்துக்கு சொல்றேன், அமெரிக்க மாணவர்கள் $10 கட்டுறாங்க ஒரு டிகிரி கோர்ஸுக்குன்னா இந்திய மாணவர்கள் $100 கட்டுவோம். அந்த பல்கலைக்கழகத்து வருமானம் எங்கேருந்து வரும்? அமெரிக்க மாணவர்களா இந்திய மாணவர்களா? இந்தியாவில இருந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சார் அதிகமாக சட்டவிரோத குடியேறிகளாக அமெரிக்காவில் இருக்காங்க? தமிழர்கள் இருக்காங்களா, இல்லை வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருக்காங்களா? யார் அதிகமாக சட்டவிரோத குடியேறிகளா அமெரிக்காவில் இந்தியர்களாக இருக்காங்க சார்? இது வேடிக்கையாக இருக்கும், ஆனால் உண்மை. பஞ்சாபியர்கள் தான் அதிகமான அளவு இல்லீகலாக போகிறாங்க. PhD வகுப்பில் 30 மாணவர்கள் இருந்தாங்கன்னா 20 மாணவர்கள் சைனா, 10 மாணவர்கள் இந்தியர்கள். அமெரிக்கன்ஸ் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவன் காலேஜ் ஸ்கூலை முடிச்சா உடனே ஒரு மெக்டானல்ல போய் வேலைக்கு சேர்ந்துடும். சமீபத்தில் கொலம்பியாவுக்கு ஒரு ஃப்ளைட் போச்சு. அது அமெரிக்காவுடைய இராணுவ விமானம். ஃபோட்டோவை பார்க்கும்போது அவ்வளவு பயங்கரமாக இருக்குது. காலில் விலங்கு மாட்டியிருக்காங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க. சில செய்திகளை நம்ம படிக்கும்போது அந்த ஃப்ளைட்டில் ஏசி கிடையாது, பாத்ரூம் இல்லை, ஒரு மனித தன்மையோட நடத்தலைங்கிற ஒரு விஷயம் இப்போ பேசுகிறோம் ஆயிருக்கே சார். இப்போ ட்ரம்ப் வர போறாருன்னு தெரியும். எதிரியா இருந்தாலும் ஒரு மரியாதையோட நடத்தணும். ட்ரம்ப் வர போறாருன்னு தெரியும். ட்ரம்ப் என்ன பண்ணுவான்னு தெரியும். 3 மாதம் டைம் இருந்தது. ட்ரம்ப் ஜெயிச்சதுலேருந்து 2 மாதம் டைம் இருந்தது. அது 2 மாதத்தை கிளம்பி ஒழுங்கா வந்திருக்கலாமா வேண்டாமா? ட்ரம்ப் இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிரி, அவங்களுக்கு தெரியும். பராக் ஒபாமா இருந்த போது சூடான்லேருந்து 5 லட்சம் அகதிகளை அப்படியே உள்ள கொண்டாந்து இறக்கி விட்டார். இவர் ட்ரம்ப் சொல்றாரா இஸ்லாமிய அகதிகள் வந்தானா அவங்க தீவிரவாதிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்ஸ் இல்லீகலா இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் அமெரிக்காவுக்கு போக முடியாது. அமெரிக்காவுக்கு விசா கிடைக்காது, போக முடியாது. உலகம் முழுக்க கான்சுலேட் எல்லாருக்கும் அவன் டேட்டா பேஸ் போட்டுருவான். டூரிஸ்ட் விசால கூட போக முடியாதா? எந்த விசாலையும் போக முடியாது. அமெரிக்கா கனவுல தான் நினைச்சு பார்க்கணும். சரி, இல்லீகலா இருந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா திருப்பி அமெரிக்கா என்பது ஒரு கனவு. அது கனவு தேசமா தான் இருக்குமே தவிர அது நினைவு தேசமா இருக்க முடியாது. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? தேங்க்யூ, நல்லா இருக்கேன் சார். ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபராக வந்த பிறகு பல தடாலடியான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக அமெரிக்காவில் இமிகிரன்ஸ், அதாவது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் இருப்பவர்களை அந்தந்த நாடுகளுக்கு நாங்கள் நாடு கடத்துவோம்னு பகிரங்கமாக சொன்னார். அதன் காரணமாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்திக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் கொலம்பியாவுக்கு ஒரு ஃப்ளைட் போயிருக்கு. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது. அந்த ஃப்ளைட்டில் ஏசி இல்லை, டாய்லெட் இல்லை, குறிப்பாக தண்ணி கூட அவங்களுக்கு கொடுக்கல, கை காலில் விலங்கெல்லாம் மாட்டியிருக்கு அப்படின்னு கொலம்பியா அதை கடுமையாக அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு ஃப்ளைட் வந்திருக்கு. அந்த ஃப்ளைட்டில் 205 இந்தியர்கள் சட்டவிரோத குடியேறிகளாக அமெரிக்காவில் இருந்தவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. முதல்ல உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன் சார். அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் சட்டவிரோதமாக எப்படி சார் போக முடியும்? செக் அண்ட் பேலன்ஸ் நிறைய இருக்கும். அதையும் தாண்டி சட்டவிரோதமாக எப்படி அந்த நாட்டுக்கு போக முடியும் சார்? இது டொனால்டு ட்ரம்ப்போட தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமான தேர்தல் வாக்குறுதி கள்ளத்தனமாக அமெரிக்காவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை வெளியேற்றுவேன் அப்படின்னு சொன்னது. இதுக்கு பெருமளவு அமெரிக்க மக்கள் ஆதரவு தெரிவித்து அவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல் காரணமே இல்லீகல் இமிகிரன்ஸை ஒழிப்பேன்னு சொன்னதுதான். அதுதான் முதல் காரணம். ஏன்னா ஜனநாயக கட்சி என்பது நம்ம காங்கிரஸ் மாதிரி பங்களாதேஷ்லேருந்து வர நிறைய பேரை வரவேற்று குடியமர்த்தி காங்கிரஸுக்கு ஓட்டு போடுற மாதிரி ஜனநாயக கட்சி தென் அமெரிக்க நாடுகள்லேருந்து வர பல பேரை ஓப்பன் பார்டர் திறந்து விட்டு உள்ள வரவழைச்சு அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து ஜனநாயக கட்சிக்கு வாக்களித்து தேர்ந்தெடுக்க. நாடு வேறையாக இருக்கலாம், வளர்ந்த நாடு, வளரும் நாடு,
அரசியல்வாதிகள்லாம் ஒரே இனம்தான். எந்த நாட்டு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்க எண்ணங்களும் இனமும் ஒன்றா தான் இருக்கும். அமெரிக்க அரசியல்வாதிகள் வித்தியாசம் இல்லை. நான் 25 வருஷம் இருந்திருக்கேன். நான் அறிந்த வரையில் ஜனநாயக கட்சி என்பது வெளிநாட்டவர்களையும் இல்லீகல் இமிகிரன்ஸையும் வரவேற்கும் ஒரு கட்சி. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நியூயார்க் மேயர் பில் டி பிளாசியோ இல்லீகலாக தங்கிறவர்களுக்கு க்ரீன் கார்டு கொடுக்கறதுக்கு பதிலாக ஐடி கார்டு கொடுத்துட்டார். ஏன்னா ஐடி கார்டு கிடைக்காது. க்ரீன் கார்டு இருந்தால் தான் ஐடி கார்டு. க்ரீன் கார்டு கொடுக்க முடியாது இல்லீகலுக்கு. ஐடி கார்டு கொடுத்துட்டார். மெடிக்கல் பெனிஃபிட் கொடுத்தார். இலவச ரேஷனும் கொடுத்துட்டார். இது வந்து ஜனநாயக கட்சியோட கோட்பாடு. எப்படி சார் இல்லீகலாக அமெரிக்காவுக்குள்ள போக முடியும்? 2-3 விதமாக போக முடியும். இப்போ இந்தியர்கள் எப்படி போகிறாங்கன்னா கள்ளத்தனமாக போக மாட்டாங்க, படிக்க போவாங்க. அமெரிக்காவில் ஆண்டுதோறும் 1 லட்சம் இந்திய மாணவர்கள் படிக்க போகிறாங்க. அது இப்போ குறைஞ்சிட்டு வருது. போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க. ஏன் ஹையர் ஸ்டடீஸ் இந்தியாவிலேருந்து போகிறாங்கன்னா இந்திய மாணவர்கள் பல லட்சம் ரூபாய் கட்டி படிக்கிறாங்க. ஒரு இப்போ நான் படிக்கும்போது 87, 88லலாம் $5,000 வந்து டிகிரி கோர்ஸ் முடித்தேன். இப்போ $50,000 ஆகுது, $25,000 ஆகுது. பல்கலைக்கழகத்துக்கு ஏற்ற மாதிரி ஐவி லீக்ன்ற அதிகம். ஒரு கோர்ஸுக்கு $25,000 கோர்ஸுக்கு. அது ஐவி லீக்னா அதிகம். பல்கலைக்கழகத்துக்கு ஏற்றபடி அந்த நகரில் இப்போ சின்ன கிராமத்தில் இருக்கிற பல்கலைக்கழகம்னா கம்மியான ஃபீஸாக இருக்கும். இப்போ நியூயார்க், வாஷிங்டன்னா அதிகமாக ஃபீஸாக இருக்கும். ஏற்ற மாதிரி அது தனியார் பல்கலைக்கழகனால ஒன்று ஒரு ஃபீஸ் வாங்கும். இந்த பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் கடை விரித்து மாணவர்களை சேர்க்கிறது. அது I-20ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த I-20 கொண்டு போய் கான்சுலேட்டர் கொடுத்தீங்கன்னா F1 விசான்னு போட்டு கொடுப்பாங்க. ஒரு முத்திரை குத்துவான். அந்த F1 விசாவில் போய் நீங்கள் அமெரிக்காவில் இறங்கி படிக்கலாம். சார் நம்ம அமெரிக்கன் எம்பசிலேயே இந்த கான்சுலேட்லேயே வந்து இந்த மாதிரியான ஃபேர்லாம் நடக்குது சார். யூனிவர்சிட்டியை சேர்ந்த பல்வேறு ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு எங்கள் காலேஜுக்கு வாங்க அப்படின்னு நிறைய விளம்பரங்கள்லாம் பண்ணுறாங்க. அமெரிக்க பல்கலைக்கழகங்களோட முதல் மார்க்கெட்டிங் டெக்னிக் இந்தியா தான். இப்போ ஏன் சார் இந்தியா, சைனா? ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் படித்தாங்கன்னா அவங்க கட்டுற கட்டணம் கம்மி கட்டணம், இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீஸ்னு பேர். ஓகே. அவங்க கிட்ட உதாரணத்துக்கு சொல்கிறேன், அமெரிக்க மாணவர்கள் $10 கட்டுறாங்க ஒரு டிகிரி கோர்ஸுக்குன்னா இந்திய மாணவர்கள் $100 கட்டுவோம். அந்த பல்கலைக்கழகத்து வருமானம் எங்கேருந்து வரும்? அமெரிக்க மாணவர்களா இந்திய மாணவர்களா? இந்திய மாணவர்கள் தான். இந்தியா மட்டும் இல்லை, சைனா. இப்போ நம்ம 1 லட்சம் மாணவர்கள் அனுப்புகிறோன்னா சைனா 1.5 லட்சம் மாணவர்கள் அனுப்புது. ஓகே. இவங்கெல்லாம் அங்கே போய் படித்த உடனே 2 வருஷம் கோர்ஸ் படிப்பாங்க. மாஸ்டர்ஸ் தான் முக்கால்வாசி. இந்தியாவிலேருந்து படிக்க போகல எல்லாருமே டிகிரி கோர்ஸ் போக மாட்டாங்க. அந்த ஊரில் மாஸ்டர்ஸ்ன்னு பேர், எம்எஸ்ன்னு பேர், எம்எஸ், எம்பிஏ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்க போவாங்க. படித்து முடித்த உடனே ஓபிடின்னு ஒன்று உண்டு, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகே. அது 1.5 வருஷம் 2 வருஷம் டிபெண்டிங் அந்த சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் விசா தங்க முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலை தேடிட்டு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க. ஓகே. இப்போ க்ரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துல இருந்து ஒரு 15 வருஷம் வரைக்கும் இருந்தா தான க்ரீன் கார்டு கொடுப்பாங்க. இது வந்து 3 விதமா பிரிக்கலாம். முதல் விதம், மாணவர்களை F1ல போய் 2 வருஷம் கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் மாணவராக இருக்கும்போது வேலை செய்ய முடியாது. கேம்பஸில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அது 20 hour per week தான் வேலை செய்ய முடியும். ஓகே. அது அவங்க சொல்கிற இடத்துல தான் வேலை செய்ய, லைப்ரரி, கேன்டீன் அந்த மாதிரி சொல்கிற இடத்துல தான் வேலை செய்ய முடியும். ஓகே. இப்போ நல்ல சிறந்த மாணவர்கள் 4 GPA வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு டியூஷன் வேய்வர் உண்டு. சரி நீங்கள் பணம் கட்டாமல் படிங்க அப்படின்னு டியூஷன் வேய்வர் பண்ணுவோம். இந்தியாவிலேருந்து போகிறவங்க எல்லாமே வங்கியில் கடன் வாங்கி தான் போகிறாங்க. எஸ், பேங்க் லோன் கொடுக்குறான் அமெரிக்கா எஜுகேஷனுக்கு. அங்கே போய் படித்து முடிச்சு வேலைக்கு சேர்ந்து கடன் அடைப்பாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து பேர்டன் இல்லாமல். அந்த மாதிரி போகிறதுனால அதிகமான மாணவர்கள் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போகிறாங்க, அமெரிக்காவில் படிக்கிறாங்க, டிகிரி வாங்குறாங்க, ஓபிடி பண்ணுறாங்க. ஓபிடி இருக்கும்போது வேலை கிடச்சிடும். அவங்க 4 GPA வாங்கிட்டாங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி வந்து எடுத்துருவாங்க வேலைக்கு. எடுத்தவுடனே என்ன பண்ணுவாங்க, ஓபிடியில் கொஞ்ச நாள் வச்சு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க. க்ரீன் கார்டு அப்ளை பண்ணி அக்செப்ட் ஆகிடுதுன்னா நீங்கள் லீகலாக அந்த ஊரில் எவ்வளோ நாள் வேணால் தங்கலாம். ஓகே. க்ரீன் கார்டு கொடுக்காத சில கம்பெனிகள் இருக்குது. எல்லா கம்பெனியுமே க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறது இல்லை. ஓகே. H1Bன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது H1B வாங்குறதுல பல சிக்கல் உண்டு. கோட்டா சிஸ்டம்லாம் இருக்குது. அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர். டைரெக்டாக க்ரீன் கார்டு போடுறதுக்கு O1 இல்லை EB1 2 கேட்டகரி இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி ஏபிலிட்டி. இப்போ ரஹ்மான், ஏஆர் ரஹ்மானில் க்ரீன் கார்டு வாங்கினார்னா அவர் வந்து O1லேருந்து EB1ல் வாங்கிட்டார், உடனே ஆட்டோமேட்டிக் க்ரீன் கார்டு. ஏன்னா ஒரு துறையில் புகழ்பெற்ற ஒருவர் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போனார்னா அவங்களுக்கு க்ரீன் கார்டு வெத்தலை பாக்கு வச்சு ட்ரேல வச்சு கொடுப்பாங்க. ஓகே. எல்லா மாணவர்களும் அந்த மாதிரி இல்லை. ஆனால் சில மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான மாணவர்கள்
அவங்க துறையில் சிறந்து விளங்குவதால் கவர்மெண்ட்டே கிரீன் கார்டு கொடுக்கும். ஓகே. அப்படி கிடைச்சதுன்னா அவங்க லைஃப் செட்டில், எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க பாட்டுக்கு வேலை செய்யலாம். கிரீன் கார்டு கிடைச்சி 5வது வருடம் குடியுரிமையும் வழங்கப்படும். ஓகே. இப்போ கிரீன் கார்டு கிடைக்கலன்னா தான் ப்ராப்ளம். கிரீன் கார்டு கிடைக்கல, H1Bயும் கிடைக்கல, அந்த ஓபிடி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள்லேருந்து அவங்க இல்லீகலாக மாறிடுவாங்க. ஓகே. அவங்க இல்லீகலாக மாறிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் கொடுத்துருவாங்க. சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் இருக்கும். சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் இன்கம் டேக்ஸ் வச்சுட்டு வேலை தேடிப்பாங்க. அப்படியே ரகசியமாக இருந்து வெளியில் ரொம்ப காட்டிக்காம. ஆனால் ஒன்று, இந்தியாவுக்குள்ளே வர முடியாது. ஏன் இந்தியாவுக்குள்ளே வந்தால் திரும்பி போனால் மாட்டிப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த விசா எக்ஸ்பயர் ஆகிருக்கும். ஸோ இந்தியாவுக்கு வர முடியாமல் அமெரிக்காவில் தங்குற ஒரு 20 வருடம் 30 வருடம் தங்குறவங்கலாம் இல்லீகலாக இருப்பாங்க. ஓகே. இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா திரும்பி போக முடியாது. இந்தியாக்குள்ள வந்துட்டு திருப்பி அமெரிக்காவில் போக முடியாது. இல்லீகலா டே 1 இல்லீகலா இருந்துட்டாங்கன்னா அந்த விசா முடிஞ்ச ஓபிடி முடிஞ்ச நாள் அடுத்த நாள்ல இருந்து அவங்க இந்தியாவுக்கு வந்தாலும் திரும்பி உள்ள போக முடியாது. பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. பிளாக் லிஸ்ட் பண்ணலாம். ஓபிடி உள்ள வந்துட்டு போகலாம். ஓகே. F1ல வந்துட்டு போகலாம். ஓகே. அது வந்து இந்த கவர்மெண்ட் பர்மிட் பண்ணணும், அந்த கவர்மெண்ட் பர்மிட் பண்ணும், கல்யாணம் பண்ணிப்பாங்க. சார், அதாவது விசா முடிந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நாம அமெரிக்கால இருந்தா கூட நாம வந்து இல்லீகல் இமிகிரண்டா மாறிடுறோம். கண்டிப்பா. ஓகே. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட இல்லீகல் இமிகிரண்டா மாறும். இப்ப தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கள்ளத்தனமா போறாங்கன்னா அவங்க என்ன தோணியில போறாங்க, கப்பல்ல போறாங்க, பிளேன்ல போறாங்கன்னு கிடையாது. ஸ்டூடெண்டா போறாங்க. ஸ்டூடெண்டா போய் அங்க படிச்சு வேலை தேடி கிரீன் கார்டு அப்ளை பண்ணி எல்லாருக்குமே கிரீன் கார்டு கிடைக்கிறது இல்லைங்க. அது கிரீன் கார்டுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராசஸ். எல்லாரும் கிடைக்காது. சில பேருக்கு 10 வருஷம் ஆகும், சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகும், சில பேர் கிடைக்காம போகலாம். அப்படிப்பட்ட மாணவர்கள் அங்கே வந்து வேலை செஞ்சு செட்டில் ஆனு இப்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோடு இருக்காங்க. அந்த குழந்தை அங்கே படிக்கிறது, ஸ்கூலில் படிக்கிறது. அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு சிறந்த கல்வியை கொடுக்கும் நாடு அமெரிக்கா நாடு. அப்படிப்பட்ட நாடை விட்டு வரதே உங்களுக்கு மனசு இல்லை. ஸோ நம்ம கள்ளத்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த காலத்துக்கு முந்தின காலம் வரைக்கும் கள்ளத்தனமாக இருக்கும் இந்தியர்கள் ஆர் எனி வெளிநாட்டவர் அந்த நாட்டில் பிறக்கும் குழந்தைகள் குடிமக்களாக கருதப்படுவார்கள். ஓகே. நம்ம குழந்தை ஃபியூச்சர் நல்லா இருக்கு, குடிமக்கள். அந்த குழந்தை ஃபியூச்சர் கிரீன் கார்டு வாங்கி ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் வந்துடும். அந்த ஊர்ல எந்த குழந்தை பிறந்தாலும், அது இல்லீகல் ஏலியனுக்கு பிறந்தாலும், அவங்க விசா உள்ளவங்களுக்கு பிறந்தாலும், டூரிஸ்ட்ல போறவங்களுக்கு பிறந்தா கூட அந்த ஊர்ல குடியுரிமை வழங்கப்படும் சட்டம். அந்த சட்டத்தை இப்போ ட்ரம்ப் தூக்கிட்டார். இப்போ ஓகே, அதையும் தூக்கிட்டார். குழந்தைங்களுக்கும் கிடையாதுன்ட்டார். அப்பா சிட்டிசன் அம்மா சிட்டிசனா இருந்தா மட்டும்தான் குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப். ஓகே. கிரீன் கார்டு இருந்தா மட்டும்தான் சிட்டிசன்ஷிப். சார், முன்னாடி எல்லாம் குழந்தை வந்து அமெரிக்கால பிறந்துருச்சு. ஸோ அந்த குழந்தை சிட்டிசன் ஆயிடுவாங்க. அதன் காரணமாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா கடந்த காலங்களில்? கொடுக்கல. இப்போ என்ன பண்ணுவாங்க, 7 மாதம் 8 மாதம் பிரெக்னெண்டா இருக்கும்போது டூரிஸ்ட் விசால போயிடுவாங்க. சரி. இப்போ இங்க விசா வாங்கும் போது பிரெக்னெண்டா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. ஓ, அப்படியா? அவன் விசா கூட விசா பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டாக பேப்பர் கொடுத்துருவாங்க. அவன் கரெக்டாக அந்த விசா பிரெக்னென்ட் ஆன நேரத்தில் இறங்குவாங்க. அங்கே வந்து இமிகிரேஷனில் பிடிச்சிருவான். ஓகே. பிரெக்னென்ட்டாக இருந்தீங்க அதில் கன்சீல் பண்ணிப்பாங்க. அது மயிறு மூடிக்கிடி மறைச்சி கிரிச்சு அங்கே போயிட்டு 3 மாதத்தில் குழந்தை பெற்றுப்பாங்க. ஏன்னா 6 மாதம் வரைக்கும் தங்கலாம். ஓகே. 3 மாதத்தில் குழந்தை பெற்றுப்பாங்க. அந்த குழந்தைக்கு US பாஸ்போர்ட் வந்துடும். பிறந்த அடுத்த நாள் US பாஸ்போர்ட் வந்துடும். ஸோ என் குழந்தை US சிட்டிசன்னா அப்புறம் என்ன வேணும், இந்தியாவுக்கு வந்துடுவாங்க. 18 வயசு ஆன உடனே அந்த குழந்தை அமெரிக்கன் கான்சுலேட்ல போய் US பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு அந்த பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க, அது போதும், பாஸ்போர்ட்டை வாங்கிடுவாங்க. ஜம்முன்னு US சிட்டிசன் அமெரிக்காவுக்கு போயிடும். ஓகே. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் ஒரு வழி பண்ணார் ட்ரம்ப். அதையும் முட்டுக்கட்டை போட்டார். ஓகே. எல்லா வழியிலையும் பிளாக் பண்ணிட்டார். இது என்ன காரணம்னா, அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைந்து வருகிறது. ஓகே சார், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். நம்ம அந்த வேலை வாய்ப்புக்கு நோக்கி போகலாம். இந்தியாவில இருந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சார் அதிகமா சட்டவிரோத குடியேறிகளாக அமெரிக்காவில் இருக்காங்க? தமிழர்கள் இருக்காங்களா, இல்ல வந்து வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருக்காங்களா? யாரு அதிகமா சட்டவிரோத குடியேறிகளா அமெரிக்காவில் இந்தியர்களா இருக்காங்க சார்? இது வேடிக்கையா இருக்கும், ஆனா உண்மை. பஞ்சாபியர்கள் தான் அதிகமான அளவு இல்லீகலா போறாங்க. என்ன காரணம்னா, ஹுக்கம் சிங் அப்படின்னு ஒரு போட்டோ பாஸ்போர்ட் இருக்கும், தாடி வச்சிருப்பா, டர்பன் கட்டிட்டு இருப்பாரு. ஹுக்கம் சிங்கோட பையனும் அதே மாதிரி இருப்பான், சித்தப்பா அதே மாதிரி இருக்கான், மாமா அதே மாதிரி இருப்பாரு, மச்சனும் அதே மாதிரி இருப்பாரு, மாமனா அதே மாதிரி இருப்பாரு. ஒரு பாஸ்போர்ட்ல 10 பேர் போயிட்டு வருவாங்க. நான் சொல்றது முன்பு ஒரு 26 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்ப கைரேகை வந்துடுச்சு, இப்ப வேலை நடக்காது. இதற்கு முன்பு பாஸ்போர்ட்டை பார்த்த ஹுக்கம் சிங் அவன் கேட்பான், வாட் இஸ் யர் நேம், வாட் இஸ் யர் ஃபாதர் நேம், நோ இங்கிலீஷ்மா.
இங்கிலீஷ் தெரியாது, அதுக்கு மேலே இமிகிரேஷன் ஒரு ஆளுக்கு 2 நிமிஷம் மேலே செலவு பண்ண முடியும். ஆமா கியூ நிற்கும், பெரிய கியூ 1000 பேர் கியூ நிற்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், இது முக்கியம் சிங்காக தான் இருந்தது, சிசியில் போட்டு கொடுத்துருவான், ஓகே உள்ளே போயிடும். அந்த பாஸ்போர்ட் இன்னொரு எடுத்து இந்தியாவுக்கு போயிடுவான். போகும்போது ப்ராப்ளம் கிடையாது, வரும்போது தான் இமிகிரேஷன். போகும்போது ஒன்று இமிகிரேட் சீல் போட்டு அமைச்சிருவான். ஆமா அவன் என்ன பண்ண, அந்த பாஸ்போர்ட் நம்ம இந்தியாவில் ஒருத்தன்ட்டு கொடுத்துருவான். அவன் வந்து வருவான். அவன் வரும்பொழுது இதே மாதிரி ஹுக்கம் சிங்னு வருவான். எல்லாம் ஒரே சர்தார்ஜி, ஒரே மூஞ்சி, ஒரே தாடி, ஒரே டர்பன் போட்டுருவாங்க. இதை அவாய்ட் பண்ண தான் ஃபிங்கர் பிரிண்ட் கொண்டதாங்க. இப்போ வந்து போனீங்கன்னா பயோமெட்ரிக் ஃபோட்டோ எடுக்கும், அந்த உங்கள் ரெக்கார்டில் ஃபோட்டோ போயிடும், பாஸ்போர்ட்டும் போயிடும், நம்பர் போயிடும், எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ சர்தார்ஜிகள் அதிகமான அளவு அங்கே போய், இப்போ நியூயார்க் எடுத்தீங்கன்னா 80% டாக்ஸி ஓட்டுறது சர்தார்ஜிகள். அவங்க சட்டப்பிரகாரம் இல்லீகல், ஆனால் அவங்க நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன். உழைச்சி சம்பாதிப்பதில் பஞ்சாபியர்கள் ஈடுணை எதுவுமே கிடையாது. நல்ல உழைச்சி சம்பாதிப்பாங்க, அவங்க வேலை உண்டு வேலை. அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ரக் டிரைவர் ஒரு வாரம் ட்ரக்கு ஓட்டக்கூடிய அளவு பலசாலிகள் பஞ்சாபியர்கள் தான். அந்த அந்த கார்கோ ட்ரக்ஸ் எல்லாம் போகும் பாருங்க, ஒரு 50 அடி நீளம் இருக்கும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு 10 மாநிலம் 15 மாநிலம் கடந்து போய் கலிஃபோர்னியாவிலேருந்து நியூயார்க் வரதுக்கு ட்ரக்கெல்லாம் ஓட்டு வருது பஞ்சாபிகள் தான். அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இல்லீகலாக தான் எடுப்பாங்க. சரி, குஜராத்திகளும் நிறைய பேர் இருக்காங்களாமே. குஜராத்திகள் என்ன பண்ணுவாங்க, தேசாய் இதே மாதிரி தான், தேசாயின்ற பேர் இருக்கும். தேசாயின்ற பேரில் ஒரு 50 தேசாய் போவாங்க. அவன் என்ன பண்ணுவான், அந்த தேசாயோட ஐடென்டி கார்டு எடுத்து வச்சுப்பான், அந்த காட்டுவான், பாரு என்னோட ஆதார் கார்டு, ஏன்னா ஒரே ஆதார் கார்டு ரெண்டு பேரில் இருக்கும், ஆதார் கார்டு காட்டுவான், போயிடுவான். இல்லீகலாக தங்குறவங்க பெரும்பாலானோர் பஞ்சாபிகள், சீக்கியர்கள், குஜராத்திகள். தமிழர்கள் இல்லீகலாக போகிறதுங்கிறது, கடல் தாண்டி போகிறது, வேலி குதிச்சு போகிறது, ஜம்ப் பண்ணி போகிறது, அதெல்லாம் ரொம்ப கம்மி. ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஏதோ வேலைக்கு தேடி போகிறாங்க, படிக்க போகிறாங்க, இல்லை டூரிஸ்டாக போவாங்க. 2வது கேட்டகரி. நான் முதல்ல சொன்ன கேட்டகரி வந்து படிப்புக்கோசரம் போகிறாங்க, படிப்பு முடிஞ்சு விசா கிடைக்கிறவொடனே அப்படியே இல்லீகலாக தங்குறாங்க. 2வது டூரிஸ்ட் விசா B1 B2, அது இப்போ நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா 6 மாதம் கொடுப்பான். 7வது மாதத்தே நீங்கள் இல்லீகல், பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டு தங்கிடுவாங்க. இந்தியன் பாஸ்போர்ட் தூக்கி போட்டுருவாங்க, தூக்கி போட்டு தங்கிடுவாங்க. அங்கே தங்கிட்டாங்கன்னா அவங்க இல்லீகல் ஆகிடுவாங்க. ஸோ டூரிஸ்ட் விசா வழி, அதனால தான் டூரிஸ்ட் விசா கெடுபடி பண்ணுறதுக்கு காரணமே, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கா, சொத்து இருக்கா, திரும்பி வருவீங்களா. இளைஞர்கள்னால் டூரிஸ்ட் விசா கிடைக்கிறது கஷ்டம். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு டூரிஸ்ட் விசா 199 பேருக்கு கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஓகே, மாணவர்கள் படிப்புக்கு போனால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட் விசா, B1 B2 கிடையாது. அந்த மாதிரி எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முடியுமோ அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 70 வயதுக்கான ஒருத்தர் போகிறான்னு வச்சுங்க, கொடுத்துருவான். ஏன்னா 70 வயது தங்குற அங்கே போய் தங்க போகிற அப்படின்னு கொடுத்துருவான். ஓகே சார், இல்லீகல் இமிகிரன்ஸாக அவங்க இருந்துட்டாங்க சார், வேலை பார்க்கணும், சாப்பிடணும், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி வேலை கிடைக்கும் அவங்களுக்குலாம்? இப்போ அமெரிக்காவில் ஹவர்லி பேசிஸ் தான் கணக்கு. இப்போ அமெரிக்க குடிமகனை எடுத்தீங்கன்னா ஒரு அவருக்கு $40 பணம் கட்டணும். ஒரு அவருக்கு $40 சம்பளம் கொடுக்கணும். ஓகே, இல்லீகல் ஏலியனுக்கு $10 கொடுத்தா போதும். ஓனருக்கு எப்படி தெரியும்? ஓனர் கேட்பான், யூ ஹேவ் விசா, ஆர் யூ லீகல், ஆர் யூ இல்லீகல்மா. அவன் முழிப்பான், இல்லீகல் $10 எடுத்துக்கோ. அவனுக்கு முதலாளிக்கு $30 லாபம். ஆமாம், இவனுக்கு $10 சம்பளம் வருது, ஏதோ கொடுத்துன வயிற்ற கழுவிப்பான். இந்தியாவில் வந்து ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு $10 பரவாயில்ல, ஒரு நாளைக்கு $50 வந்து ஆச்சு, மாதத்துக்கு $1500 ஆச்சு. ஏதோ ஒரு பங்களாதேஷிகள்லாம் குவீன்ஸில் நான் பார்த்துருக்கேன், ஒரு பெட்ரூம் ஃப்ளாட்டில் 30 பேர் தங்குவாங்க. கடை எப்படிடா 30 பேர் பங்களாதேஷி நின்றுட்டே தூங்குவாங்க. ஒரு ஃப்ளாட்டில் 30 பேர் தங்குவாங்க. நைட் டியூட்டி போகிறவன் நைட்டில் தூங்குவான், டே டியூட்டி போகிறவன் டேயில் தூங்குவான். அந்த ஓனருக்கு வந்து $1000 வாடகை கொடுத்துருவாங்க. அந்த $1000 30 பேர் பிரிச்சுப்பாங்க. ஒரு வழி கஞ்சி குடிச்சு பணத்தை இந்தியா அவங்க ஊர் பங்களாதேஷ்க்கு அனுப்புவாங்க. ஏழைப்பட்டவங்க, அது கேலி பண்ண மாட்டேன், அவங்க ஏழைப்பட்டவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த பணத்தை சேர்த்து ஊருக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க குடும்பத்துக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே கஷ்டப்படுவாங்க. துபாயில் வேறு மாதிரி கஷ்டப்படுறாங்க, அமெரிக்காவில் வேறு மாதிரி கஷ்டப்படுறாங்க. நம்ம இந்தியர்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்தியர்கள் என்னதான் தன்மானம் உள்ள வந்தால் கூட ஒரு ரூமில் 30 பேர்லாம் இருக்க மாட்டாங்க, தங்க மாட்டாங்க. நமக்கு சுயமரியாதை உண்டு. ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்டில் குடியிருப்போம், அந்த ஊரில் பேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று உண்டு. ஏழைகள் வாழும் பகுதி பேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று உண்டு. பேஸ்மெண்ட் வந்து 1 பெட்ரூமோட பாதி ரெண்டில் இருக்கும். ஓகே, நம்ம மேலே படிக்க போகும்போது பேஸ்மெண்ட்லாம் தங்கினேன், வசதி இல்லை. அந்த பேஸ்மெண்ட் வாடகை கம்மி. பேஸ்மெண்ட்டாக காற்று இருக்காது, இருட்டாக இருக்கும், பூமி கடியில் இருக்கும், பள்ள இறங்கி போனோம். அந்த மாதிரி
அந்த மாதிரி மாணவர்கள் அந்த மாதிரி தங்குறவங்கலாம் இருப்பாங்க. ஸோ இது 2 லாபம். இதனால ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, கள்ளத்தனமாக இருக்கிறதுனால தான் நீ கள்ளத்தனுக்கு வேலை கொடுக்குற, கள்ளத்தனத்தை ஒழிச்சா நீ $30 வேலை கொடுத்தா அமெரிக்கன் குடிமகன் அந்த இடத்துல கிரீன் கார்டு ஹோல்டர் வந்துடுவான். ஓகே. அமெரிக்காவில் லீகலாக 2 வகையில் தங்கலாம். கிரீன் கார்டு ஹோல்டர் லீகலாக தங்க முடியும், ஓகே. எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் நாடை விட்டு விரட்ட முடியாது. தீவிரவாத செயலில் ஈடுபட்டாலா ஒழிய இல்லை அந்த நாட்டுக்கு எதிராக திரும்பினால் ஒழிய உங்களை நாடு கடத்த முடியாது. குடிமக்கள்னா பிரச்சனையே கிடையாது. அது இந்தியனாக இருந்தாலும் பாகிஸ்தானியாக இருந்தாலும் பங்களாதேஷாக இருந்தாலும் அமெரிக்கன் பாஸ்போர்ட் கையில் வந்துடுதுன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. அந்த 2 பேருக்கு வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்கன்ற ஒரே காரணத்தினால தான் இந்த இல்லீகல் இமிகிரண்ட் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். சார் இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் என்ன மாதிரியான வேலைகள் சார் பார்ப்பாங்க? அவங்களுக்கு வந்து ஆஃபீஸர்ஸோ அந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மாதிரியான வேலைகள், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் அது மாதிரி தான் பார்ப்பாங்க. இதுக்கு அமெரிக்கன்ஸ் வர மாட்டாங்களே சார்? மெக்சிகன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிளம்பர், எலக்ட்ரீஷியன், கார்பெண்டர், அப்புறம் வந்து சானிட்டரி ஒர்க்கர், க்ளீன் பண்ணுறது. எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு மெக்சிகன் லேடி வருவோம். காலைல 8 மணிக்கு வருவோம், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் க்ளீன் பண்ணுவோம். வீடு முழுக்க பாத்ரூம், லெட்ரின், வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி $80 வாங்கிட்டு போவோம், கேஷாக வாங்கிட்டு போவோம். ஆனால் ஹார்ட் ஒர்க்கர் அந்த வேலைக்கு அமெரிக்கன் வருவான்னு கேட்டால் வர மாட்டாங்க. ஆமாம், வர மாட்டாங்க. கருப்பர்கள் வருவார்கள், மெக்சிகன் வருவான், ஸ்பானிஷ் வருவான். அந்த ஊரில் 3 கேட்டகரி. நம்ம ஊரில் வந்து சொல்கிற மாதிரி அந்த ஊரில் ஸ்பானிஷ் பீப்புள் தான் வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க. மீனியல் ஜாப்னு பேர் பண்ணுவாங்க. மெக்சிகன் பண்ணுவாங்க, கருப்பர்கள் பண்ணுவாங்க. கருப்பர்களோடு இப்போ நிறைய பேர் படித்து முன்னுக்கு வந்துட்டாங்க. அதனால் அது அவங்கள சொல்ல முடியாது. நிறைய பேர் இப்போது பெரிய ஜனாதிபதி லெவல்லாம் வந்து பராக் ஒபாமாலாம். ஆனால் ஸ்பானிஷ் அண்ட் மெக்சிகன் மட்டும் இந்த லெவலில் இருப்பாங்க. ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடையில் வேலை செய்கிறது, பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறது, தட் இஸ் படிக்க தெரியாதவர்கள் செய்யும் வேலைகள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. சரி, நீ கேட்கலாம், அமெரிக்காவில் படித்த பசங்களாம் என்ன சார் வேலை பண்ணுதுன்னு. அமெரிக்காவில் படித்த பசங்க ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜுக்கு போகிறது ரொம்ப கம்மி. அப்போ என்ன பண்ணுவாங்க? மெக்டானல்டில் போய் வேலை செய்வான், ஒரு 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 ட்ரக்கு வாங்குவான், 3ஆவது மாதம் சம்பளத்தை ஒரு போட் வாங்குவான், லைஃப் என்ஜாய் பண்ணுவான். படிப்புங்கிறது அமெரிக்காவில் கிடையாது. என் ஃப்ரெண்டு அல்லாடி கிருஷ்ணசாமின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடாவில் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், அவர் சொல்லுவார், என்னோட வகுப்பில் நான் அமெரிக்கனை தேடுறேன் பாரு. பிஹெச்டி வகுப்பில் 30 மாணவர்கள் இருந்தாங்கன்னா 20 மாணவர்கள் சைனா, 10 மாணவர்கள் இந்தியர்கள். அமெரிக்கன்ஸ் வந்து எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குறது இல்லை. அவன் காலேஜ் ஸ்கூலை முடித்தா உடனே ஒரு மெக்டானல்டில் போய் வேலைக்கு சேர்ந்துடும், பர்கர் கிங்கில் வேலைக்கு சேர்ந்துடும். மாதம் ஒரு $1000 வரும். ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு போட்டு, ஒரு கப்பல், ஒரு ஒரு ட்ரக்கு என்ஜாய் பண்ணுவோம். படிக்கிறவர்கள் இல்லாமல் இல்லை. இந்தியர்கள் படிக்கும் அளவுக்கு, அமெரிக்கன்ஸ் ஆசியர்கள் படிக்கும் அளவுக்கு அமெரிக்கர்கள் படிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 50% படிப்பாங்க. ஓகே. அதுக்குன்னு அமெரிக்கர்கள் எல்லாருமே படிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அமெரிக்கர்கள் படிக்கிறாங்க, சதவிகிதம் கம்மி. ஓகே. இந்த கருப்பர்கள், இந்த மெக்சிகனில் வரவங்க, இந்த கயனா நாட்டுக்காரங்க, இவங்கெல்லாம் ஸ்கூலில் நிறுத்திடுவாங்க. ஸ்கூல் வரதே தப்பித்து தம்பலாம் முன்னியோன்ற மாதிரி ஸ்கூல். அந்த ஊரில் எஜுகேஷன் வந்து ஃப்ரீ, யாருனாலும் போய் படிக்கலாம், யார் வேணால் படிக்கலாம். சம்பளம் கிடையாது, டீச்சருக்கு ஃபீஸ் கிடையாது, நோட் புக்ஸ் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. ஸோ எல்லாம் படிக்கும். அப்படி 12th வரைக்கும் தள்ளி 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 போட்டுருவாங்க. 12th இதை பாஸ் பண்ணோம், ஃபெயில் ஆகும், இதை முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்துடும். அதனால் அந்த மாதிரி வேலைக்கு சேர்றதுனால அவங்களுக்கு வேலை கிடைக்காமல் போகிறது. இப்போ என்ன சொல்கிற ட்ரம்ப்பு, 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறல்ல, நீ வந்து கார்பெண்டர், பிளம்பர் அந்த மாதிரி வேலையை எடுத்துக்கோ, லீகலாக இருந்து. ஏன் நீ போய் மெக்டானல்டில் வேலை செய்கிற, ஏன் நீ பர்கர் கிங்கில் வேலை செய்கிற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ உள்நாட்டில் வேலை வாய்ப்பு குறைந்து போய் லீகலாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரு காரணத்தினால தான் இந்த வேலையை பண்ணார். 2வது காரணம், ட்ரம்ப் எடுத்துக்கு முதல் காரணம், ட்ரம்ப் வந்து இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிரி, அவங்களுக்கு தெரியும். பராக் ஒபாமா இருந்தபோது சூடான்லேருந்து 5 லட்சம் அகதிகளை அப்படியே உள்ள கொண்டாந்து இறக்கி விட்டார். இவர் ட்ரம்ப் சொல்கிறாரா, இஸ்லாமிய அகதிகள் வந்தானா அவங்க தீவிரவாதிகளாக மாறுவதுக்கு வாய்ப்பு உண்டு, அதனால் கதவை மூடு. இனிமேல் பங்களாதேஷில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க, உலகத்திலே இல்லாத ஒரு முறை லாட்ரி முறையில் வருடம் 50,000 பேர் கிரீன் கார்டு வாங்கி அந்த ஊர்லேயே டாக்கா கான்சுலேட், அமெரிக்கன் கான்சுலேட் என்ன பண்ணோம், நீங்கள் போகிறீங்க, தாமரை, பிரகாஷ், ரவி, முருகன், கிருஷ்ணன் எல்லாரும் கூப்பிடுவாங்க, 50 பேர் லாட்ரி போடும்.
குலுக்கல் முறையில் 10 பேர் தேர்ந்தெடுத்து 10 பேர் கிரீன் கார்டு அமெரிக்கா போங்க அமைச்சிரும். ஓ அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சரி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணார் ட்ரம்ப். பங்களாதேஷ் கிடையாது, பாகிஸ்தான் கிடையாது. ஜனநாயக கட்சிக்கு என்னன்னா, நமக்கு யார் யார் ஓட்டு போடுவாங்களோ, காங்கிரஸ் மாதிரி கிட்டத்தட்ட நமக்கு யார் யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்களெல்லாம் இலவசமாக கூட்டுவாங்க. பங்களாதேஷாக இருந்தாலும், பாகிஸ்தானாக இருந்தாலும், ஜெட்டாவாக இருந்தாலும், சவுதி அரேபியா இருந்தாலும் கூட்டுவாங்க. மெக்சிகோவாக இருந்தாலும், கௌதம் மேலாவாக இருந்தாலும் கூட்டுவாங்க அப்படின்னு போடுது. குடியரசு கட்சி இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கு என்றைக்குமே பரம எதிரி. சட்டப்பூர்வமாக இருந்தீங்கன்னா இருங்க, சட்டவிரோதமாக இருந்தீங்கன்னா தூக்கி அடி. ட்ரம்ப் சொல்லலாம். யூரோப்பில் என்ன நடக்குது பார்த்தீங்களா? யூரோப் முழுக்க இஸ்லாமியசேஷன் ஆகிட்டு வருது. ஒரு நாடு இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு ஈடுபட்டு இஸ்லாமியர்கள் கைப்பற்றும் நாடாக மாறிட்டு வருது. அந்த நிலைமை நீடித்துன்னா அமெரிக்கா 15 வருடங்களில் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் அமெரிக்கா ஆகிடும். அதை தடுக்கணும் அப்படிங்கிறது குடியரசு கட்சியோட தேர்தல் வாக்குறுதி. நம்ம தப்பா ரைட்டாங்கிறது போது நமக்கு உரிமை கிடையாது. அவங்களோட கொள்கை, ட்ரம்போட கொள்கை, குடியரசு கொள்கை இஸ்லாமிய தீவிரவாதத்தையும் இஸ்லாமியர்கள் வருவதை தடுப்பதற்கும் ஒபாமா மாதிரி பண்ணாம ட்ரம்ப் வந்து ஸ்டாப் பண்ணி இல்லீகல் இமிகிரண்ட்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. இதனால என்ன ஆயிருதுன்னா, வேலை அதிகமாக கிடைக்கும், வெளிநாட்டவர்கள் அதிகம் வருவது. அதே நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட், கூகுள் அவங்களாம் சொல்கிறாங்களாம், ஐயா எங்களுக்கு வேலை இருக்குது, ஆள் இல்லை, H1B இருந்தால் தான் வர முடியும். நீங்கள் லீகலாக எல்லாரையும் கட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி வேலை கொடுக்குறது? அமெரிக்கனில் இருக்கவன் அந்த வேலைக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கல. அப்படி ஐடி கம்பெனிக்கு ஐடி ஜாப்ஸ்க்கான கேள்வி கேட்கலாம். ஐடி முழுக்க ஏங்க இந்தியா இருக்காங்க? அமெரிக்காவில் ஐடி சத்யா நதல்லாலேருந்து சுந்தர் பிச்சைலேருந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் போனீங்கன்னா 99% இந்தியன்ஸு, ஃபேஸ்புக் போனீங்கன்னா 95% இந்தியன்ஸு. ஏன்னா அவங்களுக்கு அந்த தகுதியை வளர்த்து கொண்டார்கள். அமெரிக்கர்கள் அந்த தகுதி, அதுக்குன்னு அமெரிக்கர் இல்லாமல் இல்லை, ஒரு 10% இருப்போம். ஸோ இப்போ ட்ரம்ப் கிட்ட சொன்னாங்களாம், நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா நாங்கள் கம்பெனி மூடிட்டு சைனாவுக்கு போயிடுவோம், இந்தியாவுக்கு போயிடுவோம், எங்களுக்கு வேலை கிடையாது, ஆள் இல்லை, உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வேலை கொடுக்கணும், எங்களோட திறனுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை ஆள் எடுக்கணும். அப்போ ட்ரம்ப் சொன்னாலாம், உங்கள் பிரச்சனை என்ன? கிரீன் கார்டு தானே, இந்தியாவிலேருந்து வரவங்கள இனிமேல் டூரிஸ்ட் விசாவில் வர வேணாம், பாயிண்ட் சிஸ்டம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்களா, எம்டெக் கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு கிரீன் கார்டு கொடுத்தே கூப்பிட்டு வரேன். கிரெடிட் சிஸ்டம் அது கொண்டு வர போறாரு. இப்போ ட்ரம்ப் வந்ததுன்னா இந்தியாவில் ஐஐடி முடித்த மாணவர்கள் விசா ஸ்டூடெண்ட் விசா B1 B2 எதுவும் தேவையில்லை. கான்சுலேட்டில் போய் அப்ளை பண்ணி அந்த பாயிண்ட் இருந்தது, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு நீங்கள் வந்து GRE TOEFL எழுதி எல்லாம் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரீன் கார்டில் போய் வேலை செய்யலாம். ஸோ அதனால என்ன நடக்கும்? மைக்ரோசாஃப்ட்டு, அப்புறம் கூகுள், மேட்டா, ஃபேஸ்புக் போன்ற கம்பெனிலாம் வந்து டைரெக்டாக கிரீன் கார்டு எடுத்துக்கும். ஓகே சார். ஸோ கிரீன் கார்டு உள்ளவர்கள் அமெரிக்காவில் வரி செலுத்துவார்கள், கிரீன் கார்டு இல்லாதவர்கள் வரி செலுத்த. இப்போ $10 வாங்குறான்னு சொன்னேன், $5 வாங்குறான்னு, அவன் எங்கே வரி செலுத்துவான்? அதே $30 வாங்குறான் தான் அந்த பணம் பேங்க்கில் போட்டுருவாங்க. ஓகே, பேங்க்கில் போட்டால் வரி ஆட்டோமேட்டிக்காக செலுத்தணும். ஸோ 2 விதமான வரி ஏய்ப்பை தடுப்பதற்கு இது ஒரு முதல் முறை, இல்லீகல் இமிகிரண்ட்டை தடுக்கிறது 2வது முறை, பயங்கரவாத தடுப்பதற்கு முதல் காரணம் பயங்கரவாத தடுப்பு, அதுதான் முதல் காரணம். ஓகே சார். அப்படியே இந்த டிபோர்டேஷனை பற்றியும் நம்ம பேசலாம் சார். சமீபத்தில் கொலம்பியாவுக்கு ஒரு ஃப்ளைட் போச்சு, அது வந்து அமெரிக்காவுடைய இராணுவ விமானம். ஃபோட்டோவை பார்க்கும்போது அவ்வளவு பயங்கரமாக இருக்குது. காலில் வந்து விலங்கு மாட்டியிருக்காங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க. சில செய்திகளை நம்ம படிக்கும்போது அந்த ஃப்ளைட்டில் வந்து ஏசி கிடையாது, பாத்ரூம் இல்லை, தண்ணி கூட கொடுக்கல. இதை வந்து கொலம்பியாவும் ரொம்ப கடுமையாக அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. இது கொஞ்சம் பேசுபொருள் ஆயிருக்கே சார். ஒரு மனித தன்மையோட நடத்தலைங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ பேசுபொருள் ஆயிருக்கே சார். இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா ராணுவ விமானம், எஸ், ராணுவ விமானத்தில் ஏற்றி டிபோர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், தூக்கி அப்படியே கெட்டில் அடிக்கிற மாதிரி, கோழி குஞ்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டுருக்காங்க. ஒரு பை 2 பை தான் எடுத்துக்கிறோம். இது என்ன சொல்லிச்சான் இந்திய அரசாங்கம், எப்பா நீங்கள் இல்லீகலாக இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் இந்தியாவுக்கு வந்துடுங்க, பாஸ்போர்ட் இல்லை. சரி, ஜெய்சங்கர் சொன்னாராம், இந்தியர்கள் இல்லீகலாக வசிப்பவர்கள் அமெரிக்காவில் தயவு செய்து உங்கள் அருகாமையில் உள்ள இந்தியன் கான்சுலேட்டுக்கு போங்க, அங்கே எக்ஸிட் விசான்னு கொடுக்கப்படும், ஒரு பேப்பரில் எக்ஸிட் விசான்னு, அந்த எக்ஸிட் விசா வாங்கிக்கோங்க, உங்கள் துணிமணியெல்லாம் பேக் பண்ணிக்கோங்க, இந்தியாவில் டிக்கெட் வாங்குங்க,
அங்க வந்து இமிகிரேஷன்ல ப்ராப்ளமே கிடையாது. அமெரிக்காவுல. போறீங்கன்னா விட்டுருவோம், அமெரிக்கா இமிகிரேட் விட்டுருவோம், அவங்க வெளியில போறதுல ஜாலியா விட்டுருவோம். இங்கேயும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இந்தியன் கவர்மெண்டோட எக்ஸிட் விசா இருக்கு, இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்தவர்கள் அதிகம். ஓகே. அந்த மாதிரி வந்தவர்கள் மரியாதையோட ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, மரியாதையோட மரியாதையோட வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. மரியாதை இல்லாம தங்கினாங்க பாருங்க, அவங்க தான் கை காலில் விலங்கு போட்டு, கையில விலங்கு போட்டு தள்ளி கேவலமான முறையில் ட்ரீட் பண்ணி, அதுக்கான அவங்க இப்போ ட்ரம்ப் வர போறாருன்னு தெரியும், எதிரியா இருந்தாலும் ஒரு மரியாதையோட நடத்தணும். ட்ரம்ப் வர போறாருன்னு தெரியும், ட்ரம்ப் என்ன பண்ணுவான்னு தெரியும். 3 மாதம் டைம் இருந்தது, ட்ரம்ப் ஜெயிச்சதுலேருந்து 2 மாதம் டைம் இருந்தது. ஆமா. அது 2 மாதத்துல கிளம்பி ஒழுங்கா வந்திருக்கலாமா வேண்டாமா? வந்திருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஜெய்சங்கர் வழி சொல்லி கொடுத்துட்டார், எக்ஸிட் விசா வாங்கிட்டு வந்துட்டே இருங்க, என்ட்ரி பர்மிட் போட்டு கொடுத்துட்டு இந்தியாவில் வந்து தங்கினீங்கன்ட்டார். அது தங்காது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பேரை மாற்றி அடையாளம் மாற்றி ஒளிஞ்சு போயிட்டாங்க. ஓகே. இப்போ அங்கே இல்லீகலாக கள்ளத்தனமாக இருக்கிறவங்களாம் அந்த விலாசத்தில் இருந்தாலும் கண்டுபிடிப்பீங்க. நான் நியூ மெக்சிகோக்கு போகிறேன், மொண்டானாக்கு போகிறேன், அட்லாண்டாக்கு போகிறேன், மற்ற ஊர்லேருந்து வெளியூருக்கு போகிறேன். இப்போ ஜன நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதிகள் அமெரிக்காவில் நிறையா இருக்குது. டெக்சாஸில் உள்ளே போனீங்கன்னா ரேஞ்ச் இருக்கும், ஒரு ஆயிரக்கணக்கான ரேஞ்ச் அங்கே இருக்குது. அந்த ரேஞ்சில் போயிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கள்ளத்தனமாக தங்கினாலும் தங்குவேன், எனக்கு வந்து இந்தியாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவர்கள் பிடிபட்டார்கள்னா பெண்ட் எடுத்துருவாங்க. சார், எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு சார். இப்போ வந்து இந்தியாவை சேர்ந்தவர்கள் பலரையும் வந்து இன்னைக்கு அமைச்சிருக்காங்க, ஒரு 205 பேர் வரைக்கும் அமைச்சிருக்காங்க. இதுல இவங்க தான் இந்தியர்கள், இவங்க தான் பங்களாதேஷ், இவங்க தான் பாகிஸ்தான்னு நாம வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ அங்க அந்த ஒரு செக் பாயிண்ட் இருக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியர்கள்ங்கிற பேர்ல வந்து ஒரு பாகிஸ்தானோ ஒரு பங்களாதேஷோ வந்தா அது இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ஆபத்தா போய் முடியல. இதை எப்படி சார் நம்ம செக் பண்ணணும்? இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க? அருமையான கேள்வி, ரொம்ப நல்ல தெளிவான கேள்வி. இது என்ன ப்ராப்ளம்னா, பாஸ்போர்ட் இருந்தா பாஸ்போர்ட் செக் பண்ணலாம். ஆமா. இவங்க பாஸ்போர்ட் தூக்கி போட்டாங்களே, செக் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியான பாஸ்போர்ட் யாரும் வச்சுக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஒத்தன்டிக் பாஸ்போர்ட் கிடையாது, ஆதார் கார்டும் கிடையாது. இவன் இந்தியனா பாகிஸ்தானியான்னு தெரியாது. அதுக்கு தான் வந்து இன்டர்வியூ பண்ணி தேர்வு. அதனால தான் எக்ஸிட் விசாங்கிறது. எக்ஸிட் விசா வாங்க போனீங்கன்னா சும்மா கொடுத்துட மாட்டான். எந்த ஊர், அப்பா எந்த ஊர், அம்மா எந்த ஊர், அந்த கிராம பேர் என்ன. இப்போ பாகிஸ்தான்காரனுக்கு தஞ்சாவூர்னா தெரியாது, எப்படி தெரியும்? அப்போ இப்போ தமிழ்காரன் ஒருத்தன் போனால் வச்சுங்க, தமிழ்காரன் இன்டர்வியூ கான்சுலேட்டில் வேலை செய்யணும், கேட்பான் எந்த ஊருப்பா, தஞ்சாவூர். சரி, தஞ்சாவூரில் எங்கே, இந்த இடம் திருச்சி, ரைட், மலைக்கோட்டை கொடு, தமிழ்காரன் தான் கொடுத்துருவான். ஓ, வெரிஃபை பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவான். அதே நேரத்தில் ஒரு நார்த் இந்தியன் போனாங்கன்னா பஞ்சாபோ டெல்லியோ சீக்கியரோ அவன் செக் வெரிஃபை பண்ணி கொடுத்துருவான். அவங்களுக்கு போனீங்கன்னா இந்தியராக இருக்கணும். எந்த மாநிலமாக இருந்தாலும், காஷ்மீராக இருந்தாலும் கவலை இல்லை. பாகிஸ்தானியர் இந்த மாதிரி கேள்வி கேட்டு மாட்டினாங்கன்னா அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான் உள்ளே வந்துடுவான். இப்போது பாகிஸ்தான் என்ன பண்ணோம், இந்த மாதிரி சமயத்தில் 4 பேர் உள்ளே அமுச்சு வைக்கும், போய் பங்களாதேஷ் 4 பேர் அமுச்சு வைக்கும், அங்கே போய் இந்தியாவில் நாச வேலை பண்ணணும். அது காத்துட்ருக்கு. அதை தவிர்க்க தான் என்ன சொன்னாரான் ஜெய்சங்கர், ஐயா நீங்களே வந்துடுங்க, அவன் அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களை ரத்ன கமலம் விரிச்சு வரவேற்கிறோம், உங்கள் சொத்தெல்லாம் விற்றுட்டு, வீடெல்லாம் விற்று, காரை விற்று, அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, எல்லா நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் பேங்க் வழியாக, ஏன்னா $10,000 மேலே கையில் கேஷ் கொண்டு வர முடியாது. ஒரு மனிதர் இந்தியாவுக்குள் வரும் பொழுது $10,000 தான் கேஷ் கொண்டு வர முடியும். சரி, மீதிலாம் பேங்க் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். மீதி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அதுக்கு உண்டு, லீகலாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, வந்துருங்க, இந்தியாவில் வந்து சௌக்கியமாக வாழுங்க. இதோட என்னங்க ஒரு மத்திய அரசாங்கம் சொல்லுவோம் உங்களுக்கு? ஓகே. அதையும் மீறி இருந்தீங்கன்னா கை விலங்கு கால் விலங்கு தான். அப்புறம் என் கொய்யமையன்னு கத்துறீங்க. ட்ரம்ப் நடவடிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜெய்சங்கர் டைம் கொடுத்தாருல, இப்போ கூட சொல்லலாம். இப்போ கூட நீங்கள் வந்து இன்று கூட லேட் இல்லை, கான்சுலேட்டுக்கு போங்க, எக்ஸிட் விசா வாங்குங்க, உங்கள் சொத்தெல்லாம் விருங்க, பேங்க்கில் போடுங்க, இந்தியாவில் வந்து எடுத்துக்காங்க, கையில் உங்கள் டிவியோ கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுவும் முடியாதுன்னு அமெரிக்காவில் தங்குவேன்னா அதுக்கு உண்டான தண்டனை அனுபவித்து ஆகணும். சார், அமெரிக்காவில் கோல்டு மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் கொண்டு வரலாமா? கொண்டு வரலாம், டியூட்டி கட்டி என்ன வேணா கொண்டு வரலாம், என்ன வேணா இந்தியாவுக்குள்ள கொண்டு வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க இல்லீகலாக எதனால கொண்டு வரலாம். நீங்க அமெரிக்காவில் இல்லீகலாக இருப்பது இந்தியாவில் குற்றம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் இல்லீகலா தங்கியிருப்பது இந்தியாவில் குற்றமாக கருதப்பட மாட்டாது. உங்களுக்கு உண்டான அத்தனை சுதந்திரமும் உண்டு. நீ இந்தியாவில் வந்து புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். என்ன ஒண்ணு, அமெரிக்கா கனவை மறந்துடணும், அமெரிக்கால காலடி எடுத்து வைக்க முடியாது. இப்போ இல்லீகல் இமிகிரன்ஸா இருந்துட்டு இந்தியா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூரிஸ்ட் விசால கூட அமெரிக்காவுக்கு போக முடியாதா? எந்த விசாலையும் போக முடியாது. அமெரிக்காவை நினைச்சா அப்படி போனீங்கன்னா டிபோர்ட் பண்ணி பிளேன்ல திருப்பி அனுப்பிடுவோம்.
அதே பிளைன்ல திருப்பி அதே இந்தியாவுக்கு பிளேன் வந்துடணும். திருப்பி அமைச்சிருவோம். அப்படி பேருக்கு மாத்திக்கிட்டு போனீங்கன்னா கூட திருப்பி அமைச்சிருவோம். அவன் ரெக்கார்ட் கிளீனா டேட்டா பேஸ் வச்சிருக்கான். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்க ஒன்ஸ் இல்லீகலா இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் அமெரிக்காவுக்கு போக முடியாது. அமெரிக்காவுக்கு விசா கிடைக்காது, போக முடியாது. உலகம் முழுக்க கான்சுலேட் எல்லாருக்கும் அவன் டேட்டா பேஸ் போட்டுருவான். டூரிஸ்ட் விசால கூட போக முடியாதா? எந்த விசாலையும் போக முடியாது. அமெரிக்காவை கனவுல கூட அமெரிக்கா நினைச்சு பார்க்க முடியாது. கனவுல தான் நினைச்சு பார்க்கணும். சரி. இல்லீகலா இருந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா திருப்பி அமெரிக்கா என்பது ஒரு கனவு. அது கனவு தேசமா தான் இருக்குமே தவிர அது நனவு தேசமா இருக்க முடியாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த சட்டவிரோத குடியேறிகளை ட்ரம்ப் அதிபராக வந்த பிறகு ஏன் வந்து வெளியே அனுப்புனார், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக ஜெய்சங்கர் முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு, அதையும் கேட்காம இருக்கக்கூடிய இந்தியர்கள் தான் சட்டவிரோதமாக இன்னைக்கு வந்து குடியேற்றப்பட்டிருக்காங்க, அதாவது டிபோர்ட் பண்ணியிருக்காங்கிற பற்றியான ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க சார். உண்மையாலுமே எனக்கே பல விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கு, ஆச்சரியமாக இருந்துச்சு. அமெரிக்காவுடைய அரசியலை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி, தேங்க்யூ.